முதல் தலைப்பு நீங்க வச்சுக்கோங்க. 2 ராஜாக்கள்ல 3:18 படிங்க. உங்களை கர்த்தர் மென்மேல் ஆசீர்வதிப்பாராக. 2 ராஜாக்கள்ல 3 இது கர்த்தருடைய பார்வைக்கு இது அப்பமான காரியம். என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அவருடைய கண்களுக்கு உங்களுக்கு ஒரு காரியம் செய்யணும்னா அது அப்பமான காரியம். அவர் நினைச்சா ஒரு செகண்ட் போதும், ஒரு நொடி போதும், இல்லை ஒரு நிமிஷம் போதும், ஒரு நாள் போதும். நீங்க எப்படி எடுத்தாலும் சரி அப்படியே உங்களுக்கு ஆக கடவுள் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்ப இந்த வேதத்தை நீங்க கேட்டு அப்படியே நடக்க கத்துட்டீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஆக கடவுள் சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தை கொண்டு கத்து நம்மளோட பேசுவார்னு சொல்லி ஒரு நிமிஷம் தலையை தாழ்த்தி நம்ம செவிக்கலாமே. சர்வலோகத்துக்கும் மெச்சமாக இருக்கிற நீதிபராக இருக்கிற பிதாவாகி தேவனே, குமரனாக இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, சதா காலம் எங்களை ஆண்டு நடத்தி எங்களை ஆளுகை செய்கிற தெய்வமே, இந்த வசனத்தை கொண்டு வார்த்தை கொண்டு எங்களால் கொஞ்ச நாள் இடப்பட்டு நீங்கள் பேசி எங்களை ஆற்றி தேடி அரவணைக்கும்படி வானத்தை பூமி உண்டாக்குனா நீதி வராத இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே 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 ஆமே. இது கர்த்தருடைய பார்வைக்கு அப்பமான காரியம். ஏன் அப்படின்னா தேவன் உங்களுக்கு என்ன செய்ய தேவன் உங்களுக்கு சித்தம் கொண்டாரோ அதையே நிறைவேற்றற்கு அவர் வல்லவர்னு சொல்லி வேதம் சொல்லுங்கிறது. ஆமே. பாருங்க, அது எப்படி அந்த காரியங்களை அப்பமான காரியத்தை அப்படி நிறைவேற்றுறாருன்னா 2 கொரிந்தியர்ல 12:9 படிக்கலாமே. 12:9 255 இதை பல தடவை நான் படிச்சு சொல்லியிருக்கிறேன். நீங்க அதுல மனப்பாடமாக இருக்கிறதோ ஆகலையோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு அதை உங்களுக்கு தொட்டி காட்ட நான் விரும்புகிறேனே. கர்த்தர் மகிமை அம்பாட்டு. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பூரணமாக வளர்ந்து. யாருக்கு? ஒரு பரிசுத்தவானுக்கு சொல்றாரு. அவர் பல தடவை அடிக்கப்படுறாரு, நொறுக்கப்படுகிறாரு, எல்லா இடத்துலையும் பாருங்க அவனை குண்டு எடுக்கிறாங்க. அத்தனை பிரச்சனையிலும் அவன் என்னொன்னு எந்த காரணத்தை கொண்டு தேவனை பற்றி தூசிக்கிற வார்த்தை ஒரு நாள் சொல்லாத மனசனவன். அவன் என்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்ன வந்தாலும் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாக வழங்கும் அப்படின்னு கிருபையை பற்றி அவனுக்கு சொல்லி ஆண்டவரை ஆற்றி தேற்றதே இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஏன்னா தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய சித்தம் கொண்டாரோ அதை நிறைவேற்ற உங்களை ஆற்றுவார், தீர்ற்றுவார் சொல்லி இந்த வேதத்துல இந்த வசனத்தை நீங்கள் நல்லா பிடித்துக் கொள்ளுங்க. ஏன்னா அதுக்காக சொன்னேன், இது கர்த்தருடைய பார்வைக்கு இது அப்பமான காரியம் சொல்லி என்ன ஒண்ணு 2 ராஜாக்கள்ல 3 என்ன ஒண்ணு 18 நாம வாசித்தோம். சரியா? அப்ப ஏன்னா தேவனுடைய சமூகத்துல எது நடந்தாலும் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால பவுலுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது என்னன்னா, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எத்தனை துன்பம் வந்தாலும் இது உனக்கு என்னது, உன்னை ஒன்றும் செய்யாது. ஏன்? நான் உன்னோடு இருக்கும்போது அவனை அடிச்சாலும் உதைச்சாலும் அடி போற என் மேலதான் உனக்கு இருக்குது, உண்மையால் உலகில மகனை நீ கவலைப்படாதுன்னு சொல்லி அத்தனை அடியை வாங்கி கொண்டிருக்கிறது இயேசு மகாபிரபு. இல்லையா? யார் அடியை வாங்கிட்டு இருக்கிறாங்க? இயேசு மகாபிரபு அந்த அடியை வாங்கிட்டு இருக்கிறதால அவன் என்ன சித்திர வடி வந்தாலும் அவன் சோர்ந்து போகவும் இல்லை, அவன் ஓச்சு போகவும் இல்லை, அவன் அது பயப்படும் இல்லை. என்ன செய்தாலுமே அவன் ஒரு நாள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லாத இருக்கவில்லை சொல்லி வேதம் சொல்லுகிறது. இல்லையா? அப்ப உங்களுக்கு என்னன்னா, யாரு கணவன் சண்டை போடலாம், மனைவி சண்டை போடலாம், குழந்தை சண்டை போடலாம், பக்கத்துக்கார சண்டை போடலாம், மாமியை சண்டை போடலாம், அம்மா சண்டை போடலாம். உங்களுக்குள்ள தேவனுடைய மகிமையுள்ள கிருபை இருந்துட்டா நீங்க எந்த நேரத்திலுமே அதை நினைக்கவே மாட்டீங்க, துதிக்கிறத நிறுத்தவே மாட்டீங்க, துதிச்சுக்கொண்டே இருப்பீங்க. அந்த கிருபை இருந்தா நீங்க துதிக்கிறத நிற்காது, அந்த கிருபை இருந்தா வேதம் படிக்கிறத நிற்காது, அந்த கிருபை இருந்தா என்ன சொன்னாலும் தேவாலயத்துக்கு வர்றத நிற்காது. இல்லையா? தேவனுடைய கிருபை இருந்தா தேவாலயத்துக்கு என்ன நேரத்தில் எப்ப போகணும், எப்ப கூட தேவாலயத்துக்கு போவோம், ஞாயிற்றுக்கிழமை எப்ப கூட வரும், அந்த ஞாயிற்றுக்கிழமையான மணி 9 மணிக்கு நான் ஓடணும், அந்த சத்தியத்தை கேட்கணும், அந்த வார்த்தையை கேட்கணும், ஏசப்ப என்னோட பேசுறத காங்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை அறியாதே உங்க உள்ளம் பாருங்க, தூண்டு பாருங்க. அதுதே தேவனுடைய கிருபை உங்களோட இருக்குன்னு சொல்லி அர்த்தம். இல்லையா? இருதை தூண்டு. என் மனைவி, நாங்களாம் விசுவாசி இருக்கும்போது என் மனைவி சொல்லுவாங்க, நான் என்ன பண்றீங்க சீக்கிரம். நான் சொல்லுவேன், நான் ரெடி. பசங்க அதுக்கு தகுந்த மாதிரி அப்ப நேரமாச்சு
சொன்னாலும் சேரமாச்சு பெரிய ஆள் அதுக்கு போற சைக்கிள் எடுப்பா. அப்போ சைக்கிள் தான் போவோம் 4 பேர். 7 கிராமத்தில் அப்படியே நாங்கள் ஒரு ஏற்றம் இருக்கோம். அந்த ஏத்துல நுங்குன்னு சேர்த்துவா, ஒரு விலையும் இறக்க மாட்டேன், அப்படியே போயிருக்கோம். இல்லையா? அவ்வளோ கஷ்டத்துல போவோம். பசங்க அவ்வளோ ஊக்கமாக வாஞ்சியோட தாகத்தோட போகலான்னு எங்கள் வீட்டாம அதுக்கு பண்ணேன், நான் அதுக்கு பண்ண ஒன்று பண்ணுங்க. அது ஆர்வம், அந்த கிருபி இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த கிருபி இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் 7 மணிக்கு வெளியே போகலாங்கிற ஆசை. நாங்களே 7 மணிக்கு போகிறாள். 7 மணிக்கு போய் கரெக்டாக 9:30 தொடங்குற தேவாலயத்தில் 7 மணிக்கே போய் நாங்கள் என்ன பண்ணுவோம், 3 நாள் உட்காந்து செவிக்கணும். எங்களுக்கு அதுதான் ஆர்வம். எத்தனை ஒரு நாள் கூட நாங்கள் 7 மணிக்கு போகாத நாள் இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள்லாம் எப்படி வர்றீங்க நீங்களே சிந்திக்கும். எங்கள் சாட்சி இதுதான். இன்னைக்கு எங்களுடைய குருநாதனுடைய நாங்கள் போய் தேவாலயத்தில் அந்த எங்களுடைய குருநாதர் கேட்ட சொல்லுவார், 7 மணிக்கு வந்த மனுஷன் இவங்க தான் சொல்லுவார். அப்படியே ஓடுவோம், அந்த பாஞ்ச குடும்பத்தோடு ஓடுவோம். இல்லையா? இதெல்லாம் நீங்கள் வர டைத்தை பார்த்தா நான் நினைப்பேன், எத்தனை சத்தியத்தை சொல்லி எத்தனை தடவை சொன்னாலும் அந்த தேவனுடைய கிருவி உங்களுக்கு இல்லாதனால இப்படி நெளிஞ்சு போய் பாஸ்ட் சித்தே கழிச்சா போட்டுருவாருன்னு வர்றீங்களா? அதில் என்ன உங்களுக்கு கிருவி இருக்குன்னு சொல்லி நானும் சிந்திப்பேன். இல்லையா? வர்று பிரச்சனை. அப்போ வரும்போது போய் பார்ப்போம், மட்டன் இருந்து எடுப்போம், இல்லைன்னா மட்டும் வாங்கிட்டு வைப்போம். அதுவும் இல்லையா பொட்டாட்ட இருக்கிற காய்ச்சி கொடுப்போம். அன்னைக்கு எங்களுக்கு ஒரு வேளை சோறு தான், ஒரு வேளை நைட்டு சோறு மட்டும் தான் சாப்பிடுவோம். இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேளை சோறு. இப்போல்லாம் இன்னைக்கு காலையில் பண்ணு கொடுக்குறோம், டீ கொடுக்குறோம், பிஸ்கட் கொடுக்குறோம். அன்னைக்கெல்லாம் எங்கள் குழந்தைகளுக்கு எங்களுக்கு மனைவிக்கு எதுவும் கிடையாது. வாய் ஒட்டிக்கு தண்ணி தான் குடிப்போம். சரிங்களா? அதெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு பலன் இல்லாத போட்டாரா? இப்போ நல்லா இல்லையா? நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம். அந்த ஒரு நாள் தெய்வனுடைய நாள், அது கர்த்தருடைய நாள். அவர் இந்த காரியம் இது அப்பமான காரியம் என்ற காரணம் என்ன? வாங்கிய தாகம் இருந்தா இந்த கிருவியை எனக்கு என் கிருவி உனக்கு போது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எழுந்த கிருவினுடைய தாங்கு ஏந்து உன்னை தப்ப வைக்கு. உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை தானாகவே நீக்கி நீ நல்லா சுகமா வாழ்ந்திருக்கிறதுக்கு தேவனே பார்த்து அதை செய்வார். இல்லையா? பெரிய ஒரு நீர்க்கால ஓரத்தில் இருக்கிற ஒரு மரத்தை போல நீ செலுத்து வாழ்கிறது. நீயே கண்ணார காம்ப அதோமே ஏன் இல்லையா? ஆமா, என்னைக்கு வானத்தையும் பூமியை படைத்த நீதி தேவனை நாங்கள் இணைக்கப்படுத்தோமோ அதிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனை வந்திருக்கலாம், எத்தனையோ துன்பம் வந்திருக்கலாம். ஆனால் அத்தனை துன்பத்திலே நாங்கள் ஒரு நாளும் தேவனுடைய ஆலைக்கு போகாத நாள் இருக்காது. இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை கத்தங்கத்தனை ஓடுவோம். அந்த வாஞ்சி உங்களை பார்ப்பார் ஆண்டவர், உங்களுடைய தாகத்தை பார்ப்பாரு, உங்களுடைய எண்ணத்தை பார்ப்பாரு, நீங்க எப்படி இருக்கிறீங்க தேவன் பார்ப்பாரு. அப்புறம் உங்களை என்ன பண்ணுவாரு, இப்படி மனசனை மாத்துவாரு, இப்படி மனசைய மாத்துவாரு. இல்லையா? அது வரைக்கும் நீங்க என்ன செய்ய முடியாது. இல்லையா? எண்ணங்கள் வரணும், நைட்டே தீர்மானம் போடணும். இந்நேரம் நான் போவேன், இந்நேரம் எந்திருப்பேன், இந்நேரம் வரப்படி சடங்குகளுக்காக ஜெபிப்பேன், ஜெபிச்சுட்டு ஓடுவேன், எல்லாருக்கும் முன்னாள் முன்னால போய் முழங்கால் நிற்பேன், அழுவேன், புலம்புவேன், என்னுடைய காரியத்தெல்லாம் கத்திரத்துக்கு ஊற்றி சலிச்சுட்டு வருவேன். அந்த வாரம் முழுக்க வேகமான அவசியத்தை என் தேவன் தருவாரு. அந்த ஏக்கம் எண்ணம் இருக்கிறவ அந்த கிருவியை தேவனுடைய கிருவியை கெட்டு வாழ்வா. இல்லையா? அந்த மனசை அப்படித்தான் ஒருக்குனாங்க, அடிச்சாங்க, சித்திரவதை பண்ணினாங்க, ஜெயில போட்டு பல தடவை நொங்க கட்டி எடுத்தாங்க. அவனுக்கு அந்த எல்லா நேரத்திலையுமே அவன் அழுது புலம்பி இயேசுவாரோட ஐக்கியமா இருந்து 9 வரங்களை பெற்ற மனிதன் அவன் தான். இல்லையா? நம்மளோட மனசு பாடுள்ள மனசுதான். அந்த பாடு மத்தியிலுமே தேவனிடத்தில் அவன் எப்படி வாழ்ந்தா அப்படிங்கிற அவன் சரித்திரம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆமென். அப்படி இருக்கிற தான் கத்தர் எடுத்து நிறுத்துவாரு, அப்படி இருக்கிற தான் கத்தர் வழி நடத்துவாரு. நல்லா எப்படி இருந்தாலும் ஆண்டவர் நடத்துவாரு. எப்படி அது உலகத்தான் இருந்தா தேவனை அறியாத மக்கள் இருந்தா சாப்பிடுறாங்க. உலகம் நடத்துதா 2 வேளைக்கு நல்ல உடுத்துற, நல்ல பட்டு உடுத்துறாங்க, நல்ல நகை நட்டு போடுறாங்க, நல்ல காரு பங்களால் போறாங்க, அவங்க தான் போறாங்க. அதெல்லாம் ஒரு காரியமா ஒரு மேட்டே இல்லை. அது உலகத்துக்குள்ள காரியம். ஆனா உங்களுக்கு தெய்வத்துக்குள்ள கொடுக்கிற காரியம் சன்னதியாம பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாரத்தை பத்தி, ஈசாக்கை பத்தி, ஏகோப்பை பத்தி, எலியாவை பத்தி, எலிசாவை பத்தி, அந்த தண்ணியில போய் தண்ணிக்கு காத்திருந்து உட்கார்ந்து இருக்கிற பத்தி ஏன் பேசுறோம்? இல்லையா? இன்னைக்கு பாருங்க இப்ப பாருங்க தினகரையாவை பத்தி யாரு பார்த்தாலும் எங்கேயும் பேசுறோம். ஏன் பேசுறோம்? அந்த கிருபை அவர் இடத்துல பெற்றிருந்தார். வரக்கூடிய காலத்தில் அவரை பத்தி பட்டியல் வரும். இல்லையா? அதுக்காகத்தான் நீங்களும் நான் ஓடி வருகிறேன்.
நம்மளையும் ஒரு காலத்தில் தேவன் நம்ம பட்டியல நிறுத்துவாரு, நம்மளையும் பரலோகத்தை நினைப்பாரு, நம்மளுடைய பூலோகத்தை நம்ம வாழ்றதை பார்த்து தேவன் பெரியவர் நிரூபிக்கக்கூடிய வரங்களை கொடுப்பாருங்கிற எண்ணத்தோட ஓடும்போது தான் கர்த்தர் செய்வார். இல்லையா? இதெல்லாம் நம்ம தான் முயற்சி பண்றோம். நீங்க முயற்சி பண்ணத தேவன் உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு அவர் தீர்மானம் பண்ணி கொடுப்பார். உங்களுடைய முயற்சி தான் கர்த்தர் பார்ப்பார். என்னென்ன முயற்சி பண்றீங்களா அதெல்லாம் தானாகவே நடக்கிறதுக்கு தேவனுக்குள்ள வழி நடத்துறீங்கன்னா தேவன் அப்படியே ஆசீர்வதிப்பார். அதுக்காக சொன்னாரு, நிச்சயமா முடிவு நம்பிக்கை வீழ்பாரு சொன்னாரு. இல்லையா? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமா இருக்கு, ஜெயமோ கத்தரால். நீ ஜெயித்த குத்த ஆயத்தமான போது ஜெயித்த கத்தரால் தானாக வந்து அண்ணே. எப்படி உனக்கு ஜெயம் வருகிறது? யுத்தத்துக்கு ஆயத்தமாகி தேவ சமயத்துல என்னார போவேன், இன்னார் உட்காருவேன், தேவ சமயத்தில் உட்காருவேன், அநேகருக்காக கண்ணீர் வடிப்பேன், அநேகருக்காக முழங்கால குடிப்பேன், அநேகருக்காக இந்த பாடுகள் வந்தாலும் நான் செவிக்காத நான் இருக்கக்கூடாது. எப்படி எடுக்கிறையோ அப்ப ஆண்டவர் பார்ப்பாரு, உனக்கு பரலோகத்திலிருந்து கத்தரால உனக்கு என்ன ஜெயித்தேன் வந்து கொண்டிருக்கிற ஏன் காம்பாய். சுயத்துக்காக செவிக்கிற வலைகளை மறந்துடும். சுயமான ஜெபம் நல்லது கிடையாது. இல்லையா? சுயம் முதல்ல சாவணும், நம்ம இடத்துல பெருமை நம்ம இடத்துல சாவணும் முதல்ல. இல்லையா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களால கொன்று வைத்தோம். ஆமே. இல்லையா? பாருங்க, இன்னொரு வசனத்தாலே நான் படிக்கிற கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, இப்ப அதில் படிச்சோம். பாருங்க, மார்க்கு 2:10 படிக்கலாமே. மார்க்கு 2:10. அல்லேலூயா. மார்க்கு 2:10 49ஆம் பக்கம் புதிய ஏற்பாட்டில். சீக்கிரம் எடுத்தீங்கன்னா நான் ஒரு 10 நிமிஷம் முடிப்பேன். வெய்ய காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போகலாம். நீங்களாம் கொஞ்சம் அனுசரித்து அதுக்காக நேரத்தில் வாங்க. நான் உங்களை அப்படி தானே கேட்குறேன். எங்களாட்ட நோக்க குழப்பிள்ள குழந்தைங்க கூட்டிகிட்டு வந்தேன். நான் அப்படி வருமானு சொல்லி மனசுக்குள்ள பேர்த்து திட்டிகிட்டே இருக்கேன். அதனால தப்பே இல்லை. நான் போனேன், என் தேவநாட்டில் ஆசீர்வதிப்பட்டேன். நீங்கள் அப்படி வரோன்னு சொன்னால் நீங்கள் ஆசீர்வதிப்படணும்னா அந்த மாதிரி வாங்க. நான் உங்களை பற்றி நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை. ஆமே. இல்லையா? ஆமாம், வந்து சும்மா இந்த எங்கள் எல்லாரும் பாயம் பேச வரக்கூடாது. வந்து நாயம் பேசிட்டு அப்படி வந்து கண்டு பேசிட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. வந்தீங்கன்னா ஜெபிக்கோடு. அதுக்கு தான் வருது. முன்னாடி நாயம் பேசுறது வருது, முடிச்ச பிறகு உட்காந்து நாயம் பேசிட்டு போக உங்களுக்கு 6 வேண்டாங்கிறது. ஜெபத்துக்கு முதல் வந்தோடனே ஜெபத்துக்கு முதலோட நீங்கள் ஜெபிக்கணும். அதுதான் முக்கியமாக வேணும். இல்லையா? நாயம் பேசுறதா தினசரி பேசுற நாயத்தை தேவனுக்கு நாயம் பேசுறது எப்படி பிடிக்கணும்? ஜபத்தை முடிச்சுட்டு அப்புறம் ஒன்று பண்ணி நல்லா விசாரிச்சு பேசிட்டு போங்க. நான் வேணும்னு சொல்ல வந்தாலும் மனதால் போயிட்டு சிரிக்கணும். வந்தாலே பார்த்துட்டாங்க கர்த்தருக்கு சோத்திரம். சும்மா சோத்திரம் சொல்லணும், கர்த்தருக்கு சோத்திரம். சோத்திரம் சொல்லும்போது கர்த்தருக்கு சோத்திரம் அப்படிதான் சொல்லணும். அந்த எண்ணத்தோட வரும். நீங்க நல்லா நல்லா இருக்க சரி சொல்லணும், அதோட நிறுத்தணும். இல்லையா? உங்களெல்லாம் எதையும் அது பண்ணு இது பண்ணு கர்த்தர் எழுதி கேட்கிறாரா? கர்த்தர் எழுதி கேட்கற உங்க ஜபத்தை கேட்பார். நீ எப்படி வாஞ்சியா வந்த, எதுக்காக வந்தேன், அதைத்தான் கர்த்தர் பார்ப்பார். இல்லையா? தேவன் இடத்துல நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிதான். சரி, எடுத்துட்டீங்களா? 2 Corinthians 12 இந்த சாரி மார்க்கில் 2:10 40ஆம் பக்கம் எல்லாம் சொல்லிட்டேன். எடுத்து யார் எடுத்து படிங்க. பூமியில பாவங்களை மன்னிக்க மனசகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு, நீங்கள் அறிய வேண்டும். ஆமா, பாத்துக்கோங்க, உங்க ஜபங்கள் கேட்கப்படும் சொல்லி மனசகுமாரனுங்கிற இயேசு மகாராஜனுக்கு அதிகாரம் உண்டு சொல்லி நீங்க அறியணும். இல்லையா? உங்க ஜபங்கள் கேட்கப்படு, உங்களுக்கு நன்மை கிடைக்கப்படு. அந்த நன்மை கொடுக்கறதுக்கு தேவகுமாரனாகிற இயேசு மகாராஜனுக்கு அதிகாரம் இருக்குது. எதையும் வேணும் கொடுப்பார். நீங்க அவர் கேட்ட பாத்திரம் இருந்தா எதையும் வேணும் கொடுப்பார். எப்படி வாழணுமா அப்படி வாழ்க்கை கத்து கொடுப்பார். பரிசுத்தத்தை விலகாதோடி காக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுப்பார். உன் வாய்க்கு காவலை வைக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுப்பார். உன் மகனுக்கு கூட்டு போடுறதுக்கு வழி சொல்லி கொடுப்பார். நீ நடக்க வேண்டிய வழியை உன் கண்ணுக்கு என்ன குதிரை போர் ஒட்டுகான போட்டு கண்ணை ஒழுங்கா பார்க்கறதுக்கு வழி சொல்லி கொடுப்பார். இல்லையா? ஆமே. நேற்று சொன்னேன், உங்களுக்கெல்லாம் ஒரு ஒட்டியார் வாங்கிட்டு வந்து சொல்லணும். எதுக்கு நான் சொன்னேன்? இல்லையா? உங்களுடைய பரிசுத்தத்தை நீங்க காத்துக்கொள்ளலாம். பரவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்க போய் சேரலாம். அந்த வழியை கத்துக்கொள்ளலாம். இல்லையா? ஆடு மாடலுக்கு வாக்கு மாடுறாங்கய்யா, ஏதோ தின்னு போடுதுன்னு அது கூட இழுத்து கட்டி போடுறாங்கய்யா. மனசை கட்டி வைக்கிறாரா கடவுளே? நம்ம அவங்க தொட்ட குதிரையத்தான் தெரியறோம், சிங்கமாத்தான் தெரியறோம்.
நாம தான் நம்ம கைகளையும் கால்களையும் வாயுமே உடக்க கத்துக்கொள்ளணும். சரிங்களா? நாம தான் கத்துக்கொள்ளணும். நாம தான் அடங்கி இருக்கணும். நாம தான் பேசுறது நிறுத்தணும். எப்படி பேசுறோம், வேலை செய்யற இடத்துல எப்படி பேசுறோம், கணவனோட எப்படி பேசுறோம், பிள்ளைங்க இடத்துல எப்படி பேசுறோம், பக்தோடுக்காரர்கிட்ட எப்படி பேசுறோம், ஆள் இல்லாத எப்படி சிந்திக்கிறோம், எல்லாமே தேவனுக்கு தெரியும். மனுஷனுக்கு மட்டும் தெரியாது இருக்கிறார் இல்லையா? எல்லாமே தேவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். சரி, அதுல இப்ப 10 படிச்சு 11 படிக்கிறதுல நீ எழுந்து உன் படுக்கை எடுத்து உன் வீட்டுக்கு போன்னு சொன்ன. பாத்தீங்களா ஏன் சொல்றாரு? இது கர்த்தருடைய பாருங்க அப்பமான காரியம். தேவன் நினைச்சா உங்களை எந்த நேரத்தில் எதையான செய்ய முடியும். எழுந்து நடந்து வீட்டுக்கு போ. எத்தனை வருஷம்? 38 வருடம் படிக்கிறது கிடக்கிறவங்க ஒரு நிமிடம் 2 நிமிடத்துக்குள்ள பேசி முடிச்சிருப்பார். தேவனுடைய சமூகத்துல உங்களுடைய காரியத்தை நிறைவேற்றணும், உங்களுடைய பிரச்சனை தீர்க்கணும். தேவனை கேட்டு பார்க்கிறவா இருந்தா தேவனை கர்த்தர் உங்க காரியத்தை அவரே வாய்க்க செய்வார். எவ்வளவு பெரிய மாந்திரிகளா இருக்கலாம், சூனிகளா இருக்கலாம், செய்வனைகளா இருக்கலாம், ஏவல்களா இருக்கலாம், பிடி சூனிகளா இருக்கலாம், மைக்கட்டா இருக்கலாம், விக்கிர கட்டுகளா இருக்கலாம், பொல்லாத மனசுடைய வங்கடுகள், எரிச்சல்கள், பொறாமைகளா இருக்கலாம், எந்த கண்ணுகளா இருந்தாலும் சரி, என் தேவனத்தை எல்லாம் ஒன்றுனால செதறுண்டு போகும். இல்லையா? இல்லையா? கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க காத்திருந்தா உங்களுக்கு எதிராக மாந்திரிகளோ சூனிகளோ செய்வனைகளோ உங்க பிரச்சனைக்கு ஒரு விடுதலை கால தேவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அது செதறி போகும் சொல்லி வேதம் சொல்லுகிறார். அதைத்தான் சொன்னார் ஆண்டவர். யாக்கோபுக்கு வர மந்திரவாதம் இல்ல, இஸ்ரவேலுக்கு குருசொல்ல ஏன் சொன்னாரு? மந்திரம் படிக்க எழுதியிருக்கிறான். பழிக்காது. எப்ப பழிக்காது? பழிக்கு நீ கரெக்டா இருக்காத போதுதான் பழிக்கு. நீ கரெக்டா இருக்க போதுதான் ஊசி போடுவ. நீ கரெக்டா இல்லாத போதுதான் இடுப்புல குத்துவாங்க. நீ கரெக்டா இல்லாத போதுல மாத்திரை குத்தா திங்க வேண்டியது. இல்லையா? நாம கரெக்டானா அது குத்தா ஒரு மாத்திரை வரும், அரை மாத்திரை வரும், அப்படியே கொஞ்ச நாளாக சரியாயிடும். ஏன்னா நம்ம கரெக்ட் ஆகிட்டோம்ல, அதனால ஆண்டவரே மாத்திடுவார். இல்லையா? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். எல்லாமே கட்டுப்பாடு. கர்த்தர் சொல்றாரு எல்லாமே கண்ட்ரோல் கட்டுப்பாடுக்குள்ள நடக்கணும். கட்டுப்பாட்டு ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். நான் இஷ்டம் போல வாழ்வதில்லை, நான் இஷ்டம் போல சுத்துவதில்லை. அல்லேலூயா. இஷ்டம் போல நான் சுத்துவதில்லை முடிவெடுப்பேன். வாழ்வதும் மட்டும் சுத்துவதும் இல்லை. இஷ்டம் போல எனக்கு காண அங்கேயும் நடக்கிற கூட மாட்டேன். இஷ்டம் போல எனக்கு காண பார்க்க கூட மாட்டேன். இஷ்டம் போல என் இருதயத்தை சிந்திக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். அப்படி எண்ணம் வருமாதில் எஸ்லர் கூப்பிடுவேன். அவர் கூப்பிட்டோன்னே அவர் வருவாரு. ஏய், நான் உனக்கு விளக்கா இருக்கிறவங்களா, அதனால இதெல்லாம் வர்றதை நான் என்ன பண்ண குடிங்கன்னு சொல்றேன். பயப்படாதீங்க எல்லாரும். இல்லையா? ஆமா, தேவன் செய்யற காரியம் பாருங்க. அதுலயே இப்ப என்னங்க 12 பிடிக்கலாமே, கர்த்தருக்கு மகிமை. உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தா. இல்லையா? என்ன பண்ணாப்ல? படிக்க எடுத்துக்கொண்டு என்ன பண்ணாப்ல? நடந்தா. எப்படி நடந்தா? தேவனுடைய கிருபை போதுமான கிருபைனால இறங்கணும். 2 குழந்தைகள் தனி படிச்சதுல கிருபை இறங்கிருக்கு. 12:9 படிச்சோம். என் கிருபை போதும். அந்த கிருபை பற்றி ஆண்டவர் சொன்னாரு. உன் படுக்கை விட்டு எழுந்து நடக்கிற விரும்புறாயா சொன்ன அவனுக்குள்ள என்ன விசுவாசத்தா தேவனுடைய கிருபை அவனுக்குள்ள இறங்குச்சு. இல்லையா? அப்ப நீ வீட்டுக்கு போக விரும்புறாயா? ஆமாங்க ஆண்டவரே, அந்த தேவனுடைய கிருபை அவனுக்கு தொட்டுச்சு. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் மேலுமே தேவ மகிமையான கிருபை உங்களை இறங்குவா. நீங்கள் எந்த அளவுனாலும் ஒப்பு கொடுக்குறீங்களா அப்படியே உங்களுக்கு 38 வருடமா இருந்தவனுக்கு தேவனுடைய கிருபை இறங்கி அந்த வார்த்தை அப்படியே தொட்டு எழுப்பு நடந்துன்னா நீங்கள் விசுவாசத்தா இன்னைக்கு அந்த அற்புதத்தை காமிங்க. ஆமே. அல்லேலூயா. அப்ப அற்புதத்தை காண்போம்னா தேவனுடைய கண்களுக்கு இது அப்பமான காரியம் சொன்ன மாதிரி எல்லாரும் நம்ம முழங்கால் படி உள்ளாமே. அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தை பிரகாரம் வானத்தையும் பூமி உண்டாக்குற ஜீவனுள்ள தேவனை கத்தாரே, உங்க வார்த்தை வசனம் எங்கள் மேல உடம்புட்டும் ஐயா. உங்க வார்த்தை கொண்டு நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. உங்க வார்த்தை கொண்டு எங்களை விடுதலையாக்குங்கப்பா. உங்க வார்த்தை கொண்டு எங்க கண்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. எங்க கால்களை ஆண்டவரே, எங்களுடைய உற்சாகம் உள்ளாங்கல வரைக்கும் எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே கேளுங்க.
கேளுங்க, ஒவ்வொருத்தர் விட்டு விடாதீங்க. ஏசப்பா, என்னுடைய உச்சாந்தல இருந்து உள்ளாங்கல் வரைக்கும் என் சிந்தையை சுத்திகரிங்க, என் எண்ணத்தை சுத்திகரிங்க. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய ஏக்கங்கள் எல்லாம் தேவனுடைய பக்கமா திரும்பிட்டையா. அப்பா, ஒரு அப்பா ஸ்தோத்திரையா. அவன் படுக்கிறதோட எழுந்து நடக்க விரும்புறேன்னு சொன்ன, அவன் கேட்டனே ஆமாண்டவன் சொன்ன. சரி, எடுத்து படிக்க நடைந்து கொண்டு நீ வீட்டுக்கு போக விரும்புறேன் ஆமான்னு நீ போ அப்படின்னு சொன்ன தேவன் இன்னைக்கு ஆண்டவரே எங்களுக்குள்ள அப்படியேப்பட்ட என்னெல்லாம் எங்களை கட்டி வச்சிருக்கோம் அந்த கட்டுகளெல்லாம் அவுத்து விடுவாராக. தேவனை கத்திர அகட்டி விடுவாராக. குடும்பத்தில் காண்கிற எல்லா பிரச்சனைக்கு, குடிகார ஆவிகளுடைய பிரச்சனைக்கு, நாட்டை செய்கிற ஆகிற பிரச்சனைக்கு, அன்றுவரே திருவிழா ஆவிகளுடைய பிரச்சனைக்கு, அன்றுவரே இங்க கேட்டுட்டு போய் வீட்டில் அன்றுவரே மாறுதலையா நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முட்டுப்புள்ளி வேட்பாராக. கத்திரனை வெட்டு அன்றுவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தேவ மகிமை இறங்கட்டு, தேவ பிரசனம் இறங்கட்டு, தேவ தெய்வம் இறங்கட்டு. தேவன் தாம ஒவ்வொருத்தர் குடும்பத்தில் காண்கிற பிசாசானவன் என்னெல்லாம் வஞ்சித்து அவங்களை கையேந்து வாங்கி எத்தனை வாங்கல 10 பண்ணி வச்சிருக்கோம். அவன் திட்டங்களை இன்னைக்கு வெறுமையாக்கப்படுவாதா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்க நாமத்தில் வெறுமையாக்குங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறமையா. உங்க நாமத்தில் விடுதலை உண்டாக்கும்படி ஜெபிக்கிறமையா. கையேந்திர கரம் அன்றுவரே கொடுக்கிற கரமா மாறுபடி ஜெபிக்கிற இயேசுவா நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் தாகத்தோட ஜெபிக்கிறமான மக்களை மாறுவார்கள் இயேசுவா நாமத்தில். அன்றுவரே நாங்கள் தாகத்தோட எங்களுடைய சாட்சியோட நாங்கள் சொன்ன மாண்டவரே அப்படி 7 மணிக்கு தேவாலயத்துக்கு நாங்கள் ஓடுனது போல இவங்களுக்கு கத்தாவே அப்பா 10 மணி 7 மணிக்கு வந்து காத்திருந்து ஜெபிக்கிறீர்களா, துதிக்கிறீர்களா, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவங்களுடைய காரியத்தை கர்த்தருடைய வார்த்தையில் உட்கார்ந்து அழுது குழம்பி அநேகருக்காக ஜெபிக்கிறீர்களா. இங்க வந்து கண்ட நாய்கிட்ட பேசாதபடி தேவ சமூகத்தில் வந்துட்டோம். தேவன் நம்மளோட பார்த்து கொண்டு அந்த எண்ணங்கள் உருவாகதாக கர்த்தர் உருவாகி கர்த்தர் அப்படியே செய்வாரா. வீட்டுக்கு போனோடனே ஐயோ வீட்டில் நாம் ஆறுன்னு நினைக்க கூடாது, கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டிருக்காரு சொல்லி அந்த எண்ணங்களை ஏக்கங்கள் அவங்களுக்குள்ள எப்போது தெய்வ பயம் உருவாகதாக கர்த்தர் அப்படி செய்வாரா. அன்றைய சிறுபிள்ளைகள் படிப்பில ஞானத்திலையும் அறிவிலும் வயசுக்கு தான் படிப்பு, வயசுக்கு தான் ஞான, வயசுக்கு தான் சரீரத்துடைய வளர்ச்சி, வயசுக்கு தான் எல்லாமே கர்த்தர் நேர்த்தியாக மாற்றி கொடுக்க செவிக்கிறது தானே ஸ்தோத்திரையா. என் தேவனை கர்த்தர் தான் அப்படி செய்வார்க்கா ஸ்தோத்திரையா. விரத்த காரியத்தை கர்த்தர் செய்யுங்க ஆண்டவரே. அதே போல இந்த சுத்தி இருக்கிற ஜனங்கள் அன்றைய இந்த பகுதியில் 3 லட்சம் மக்களுக்கு மக்கமா இருக்கிறாங்கய்யா. நாங்கள் கொஞ்சோண்டு பேர் ஜெயிச்சு கொண்டிருக்கிறது அது தெய்வீக சித்தம் இல்லை இல்லப்பா. அன்றைய திரளான ஜனங்களை கர்த்தர் கொண்டாந்து நிரப்பி கர்த்தர் பரித்தை வாக்கி செய்வது செவிக்கிறையா. திரளான ஜனங்களை கர்த்தர் கொண்டாடுவாரா. அன்றைய இந்த ஜனங்களை கொண்டு ஆத்மக்களை கூட நிரப்பாரா. அனைஜனம் செவிக்கிற ஜெயவாளிகள் மாறுவாரா ஏசமானது. அனைஜனம் மனங்கள் படிவிட்டு அன்றைய சத்தியை பேசுற ஜெயவாளிகள் மாறுவாரா ஏசமானது. அனைஜனம் கர்த்தரே தேவனை ஆர்ப்பரிக்கிற சத்தம் உண்டாகுவாரா ஏசமானது. இந்த பக்கப்பாட்டில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு அவர்களும் அன்றைய ஆசீர்வதிக்கப்படுவார்களாக ஏசமானது. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், இந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் தெய்வத்தை கண்டுகொண்டு அவங்க பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு வருவாத ஏசமானது. வீடு சொந்த வீடு இல்லாத பிள்ளைகள் சொந்த வீட்டுக்காக கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளுக்கு சொந்த வீட்டை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பாராக இயேசுவின் நாமத்தில். ஐயோ நான் பாடுபட்டு எத்தனை வந்தாலும் போதாது 10வது இருக்கிறே வருகிறதெல்லாம் ஒத்த பையில் போட்ட மாதிரி போயிருதுன்னு சொல்லி அழுகிற பிள்ளைகளுக்கு அது மாறுவாராக இயேசுவின் நாமத்தில். என் தேவனை கர்த்தர் செய்து வாழ வேட்பாரா. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்து கடத்த காரியத்தை செய்வாரா. இந்த செல்லில் எங்கெல்லாம் அன்றைய நாங்கள் அனுப்புகிறோமோ அங்கெல்லாம் கேட்கிற பிள்ளைகள் மேல கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமை இறங்குவாரா. யாரெல்லாம் பார்த்து அதை விரும்பி பார்க்கிறவர்களுக்கு அப்படியே இன்றைக்கு அடல் போராட்டத்துக்கு நல்ல குறிப்பா கேட்கிறவர்களுக்கு அதே மாதிரி நடப்பதா. எங்க சபை மக்களுக்கு மட்டுமில்லை, இதை பார்க்கிற ஜனங்களுக்கு அப்படியே ஆகி அவங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லத்தக்கதாக, உங்களை வைத்தத்தக்கதாக, உங்களை கீர்த்தி பரவத்தக்கதாக தேவனை கர்த்தர் செய்வாராக. தேசம் முழுவதும் இது பரவி செல்லுட்டு மாட்டே. ஒரு ஆண்டரே பறந்து ஓடுகிற ஆண்டரே ஒரு ஆலமரத்தை போல, பறந்து ஓடுகிற நீரை போல, பறந்து ஓடுகிற வாய்க்காலை போல, பறந்து ஓடுகிற பெரிய ஆண்டரே சுதந்திர ஆத்து தண்ணி பறகிறதை போல பறகுவாதாக, பெருகுவாதாக தேவனை செய்படி நாங்கள் செவிக்கிறோம். அப்படியே செய்து நாம் கழித்திருந்தாக கோடி நன்றியும் கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறமையா. ஜனங்கள் அறியாத ஜனங்களை கேட்டு கர்த்தாவே வரக்கூடிய போன்ற நாங்கள் போடும்போது அநேக ஜனங்கள் ஆடி அடியை பார்த்து ஓடி வருவார்களா. கர்த்தருடைய பாத்திரம் வந்து விழுந்து கிடந்து ஆசீர்வாதத்தை பெறுவார்களா. தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்து அவரே பெரிய ஒரு மேய்ப்பர் ரட்சகரை நிரூபிப்பாரா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்க ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம், ஜெபத்துக்கு பதில் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.